காரணமாக ஏழைகளுக்கு மலிவு விலையிலே கிடைக்கின்ற அந்த அம்மா உணவகத்தை மூடுகின்ற அரசு தேவையா? மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் சுட சுட அற்புதமான உணவு அம்மா உணவகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக தோற்றுவித்த கட்சி அதிமுக கட்சி. புரட்சி தலைவர் அம்மா கண்ணை இமையாப்பதை போல அதிமுக காத்தார்கள், அதிமுக அரசை நடத்தினார்கள். அவன் மறைவுக்கு பிறகு அதிமுக அரசு அந்த இருவரும் தலைவருடைய பாதையிலே இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அவ்வப்போது செய்து நாட்டு மக்களிடத்திலே நற்பெயரை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீங்க திமுக அரசாங்கம் என்ன செய்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காரு. கொள்ளையடிக்கிறது நாளே இல்ல, எதையுமே செய்யலீங்க. 5 வருஷம் ஓட்டிட்டாங்க. அப்படியே போட்டோ ஷூட் போட்டுக்காங்க. நான் பத்திரிகையாளர் நம்பி நம்பர் இருக்கிறீங்க, கோச்சுக்காதீங்க. அழகா வருவாரு, ஒரு போட்டோ ஷூட் எடுப்பாரு, டிவியில வரும், விளம்பரம் வரும், அதோட முடிஞ்சு போய் அவர் அறிவிச்ச திட்டம் ஏதாவது பாத்தீங்களா? அவர் அறிவிச்ச திட்டம் ஏதாவது ஒன்னாவது ஞாபகம் இருக்குதா? எத்தனை திட்டத்தை அறிவிச்சுக்காரு. ஒரு பேர் அழகா வைப்பார், பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும், சாதிக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கு. உங்கள் கனவை சொல்லுங்க. மக்கள் கேட்டா திமுகவை அகற்ற வேண்டியதே கனவு. திரு உதயநிதி வந்தார், பாவம். அவர் என்ன கால் பண்ணி விட்டார். நாட்டுக்கு அதே முக்கியம். நாட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு வேதனை பண்ணிட்டு இருக்காங்க. படிக்கல, வேலை கிடைக்கல, புதிய கல்லூரிகளால் கொடுக்க முடியல, விலைவாசி குறைக்க முடியல, சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியல. இப்படிப்பட்ட காலத்துல சென்னை மாநகரத்தில் கால்பந்து நடத்துறார். பல 100 கோடி ரூபாய் கால்பந்து நடத்துறாரு. யார் விட்டு போனோம்? மக்களுடைய வரி போனோம். இது எதற்காவது செலவழிச்சு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டாந்தா வரவேற்கலாம். அதுக்கு அடுத்தது அப்பாவுக்கு பேனா வைக்கிறாங்க. பேனா வைங்க, வேண்டாங்கள. எழுதாத பேனா நடுக்காட்டில் வச்சு என்ன பண்ண போறோம்? எழுதாத பேனாவை 82 கோடியில நடுக்கடல வைக்கிறோம். யார் விட்டு போனோம்? இது பணம் தானே. ஏன் திரு கருணாநிதி குடும்பத்துக்கு 8000 கோடி அவருடைய ட்ரஸ்ட்ல இருக்குது. ட்ரஸ்ட்ல 8000 கோடி இருக்கு. அது எடுத்து வெயி. யார் வேண்டாம்? முதலமைச்சர், திமுக தலைவர், அவருடைய செல்வாக்குல அவர் வந்தாரு. அந்த செல்வாக்குலயே இன்னும் இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு அடையாளம் எப்ப பார்த்தாலும் சொல்வார், எங்க அப்பா யாரு தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி அவருடைய மகன். யார் இல்லையா? அவரை பேர் சொல்லிதான் உன்னை சார்ந்த அடையாளம் காட்ட முடியுது. உனக்காக ஏதாவது அடையாளம் வச்சிருக்கிறியா? இந்தியாவுக்கு நடக்குது. இது கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் வச்சுக்கிட்டு நாட்டில் என்ன செய்யுது? தமிழ்நாட்டில் நடக்கிற சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல் டெல்லிக்கே நடக்குது. அவருக்கு மறதி சாஸ்தி. ஏன்னா நாடாளுமன்றத்துக்கு தான் டெல்லிக்கு நடக்கும். தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற தேர்தல். ஸ்டாலின் அவர்களே, இப்பொழுது நான் அந்த தாமரத்தில் பேசிட்டு இருக்கிறேன். இதையாவது பார்த்து நீங்க இது மாதிரி இனிமேல் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லாம தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தலில் யார் உங்களை எதிர்க்கின்றார் அதை பாருங்க. அதிமுக எதுக்கு சக்தி இல்லை, திராணி தெம்பு இருக்குதா? எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை. நாங்க அடிமையா 1999 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட திமுக எம்பியில போட்டிட்டாங்க. முரசொலி மாறன் அவர்கள் மத்தியில திமுக அமைச்சராக இருந்தார். 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி இருந்தது இல்லைங்க. அப்ப அவர்களாம் கூட்டணி வச்சா அடிமை இல்ல, நாங்க கூட்டணி வச்சா அடிமை. பாருங்க ஒரு போட்டோ, எப்படி அப்படி அடிமையா இருந்தாங்க. அப்ப 2 பேரும் எல்லாமே இருந்துட்டாங்க. பாருங்க ஸ்டாலின் முரசொலி மாறன்னா திரு கருணாநிதியும் எப்படி வாஜ்பாய்க்கு ஜாலரா போட்டு இருக்காங்க. நாங்க அப்படி கிடையாது, நாங்க கூட்டணி வைக்கிறோம் இல்லைன்னு நாங்க சொல்லல. தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைக்கிறோம், வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக. இன்றைக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற, கூட்டணி வேற. கொள்கை என்பது நிலையானது, கூட்டணி என்பது அவ்வப்போது தேர்தல் வருகின்ற பொழுது
அந்த கூட்டணி அமைச்சு வாக்குகள் சிதறாமல் வாக்குகளை பெற்று நிறுத்தப்படுகிற வேட்பாளரை வெற்றி பெற்று செய்வதற்காக அமைக்கப்படுவது. அப்படித்தான் நான் கூட்டணி வைக்கிறோம். எங்க கூட்டணி ஒத்த கருத்துடைய கூட்டணி. மக்களோட திமுக ஆட்சியை அகற்றப்பட வேண்டும் என்று அமைக்கப்பட்ட கூட்டணி அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி. என்ன தப்பு? நீங்க வச்சா தப்பு இல்ல, நாங்க கூட்டணி வச்சா தப்பா? அதிமுக பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டும். மத்திய அரசோடு இணக்கமா இருந்தால் தான் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியும். நிதி தேவை, திட்டத்துக்கு அனுமதி தேவை. யார் கொடுப்பா? மத்திய அரசாங்கம் தான் கொடுக்க முடியும். ஸ்டாலின் அவர்களே 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மத்தியில இருந்து எந்த திட்டத்தையாவது உங்களால் பெற முடியுதா? மத்திய அரசு இருந்து ஏதாவது நிதியை பெற முடியுதா? இல்ல. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, அம்மா இருக்கின்ற பொழுது சரி, அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் சரி, பெரிய திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம் 118 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில்வே பாதை அமைப்பதற்கு மத்திய அரசு நாம் பிரதமர் பாரத பிரதமர் கோரிக்கை வச்சோம். உடனடியாக இந்தியாவிலேயே ஒரு திட்டத்திற்கு ஒரே நேரத்தில் 63,000 கோடி மத்திய அரசு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டது. அதிமுக சாதனை. மத்திய அமைச்சர்